ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். எங்கள் வீட்டுக்கான பட்ஜெட்டை நான் ஒவ்வொரு மாதமும் உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான பட்ஜெட் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த பட்ஜெட்டுக்கான பணத்தை நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஒதுக்கி எப்படி சேமிப்புக்கும் செலவுகளுக்கும் பிரித்து எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்களுமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ஒவ்வொரு மாதமும் பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். அதனால என்ன டிப்போ அதை வந்து நிறைய பேர் ஆல்ரெடி நீங்க செய்துக்கிட்டு கூட இருக்கலாம். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் இருக்கலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுவும் இல்லாம நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்க அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பட்ஜெட் பிளானிங் ஆல்ரெடி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மந்த்லி கோல் இருக்கும், அதுக்கப்புறம் இயர்லி கோல் இருக்கும், அதுக்கப்புறம் சேவிங்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் வந்து டெய்லி, வீக்லி, மந்த்லி அப்படின்னு நான் பிரிச்சிருப்பேன். அதை வந்து டெய்லிக்கு, வீக்லிக்கு, அப்புறம் வந்து மந்த்லி செலவுகளுக்கு எப்படி வந்து நான் பணத்தை பிரித்து மாதம் முழுவதும் பண தட்டுப்பாடு இல்லாமல் நான் வந்து செலவுகளையும் சேமிப்பையும் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி சேவிங்ஸ் தான் பணத்தை எடுத்து வைக்க போகிறேன். சேவிங்ஸ்க்கான அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சேவிங்ஸ்க்கான பணம், செலவுகளுக்கான பணம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து பேங்க்கில் ஒன் டைம் போய் நான் வந்து வித்ட்ரால் பண்ணி கொண்டு வந்துடுவேன். அப்போ வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 500s, 200s, 100s அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா பிரித்து வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ வந்து இந்த பணத்தை எப்படி நான் வந்து எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறது எமர்ஜென்சிக்கு ஆல்ரெடி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். எமர்ஜென்சிக்கான ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு அமௌண்ட்டை வந்து இப்போதைக்கு நான் வந்து எஸ்பியில் வந்து போட போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி எமர்ஜென்சிக்குன்னு ஒரு இந்த எமர்ஜென்சியில் வந்து நான் எப்போவுமே போட்டுருவேன். இப்போ வந்து நான் போட்டுட்டேன். இந்த அமௌண்ட்டு வந்து என் கையில் செலவாகலை அப்படின்னா மட்டும் எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி எஸ்பி அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இந்த எஸ்பி அக்கௌண்ட்டில் வந்து நான் போட்டுடுவேன். இப்போ இந்த மாதத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து போடணும். போன மாதத்தோட அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா போட போகிறேன். இப்போ இந்த மாதிரி அமௌண்ட்டை எடுத்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இதுலேயே நான் வந்து சேவிங்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து என் பொண்ணுக்கானது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து நான் சேவ் பண்ணுறேன். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எடுத்து அந்த பாஸ்புக்லேயே நான் வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி பிஎல்ஐக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டில் நான் வந்து எடுத்து வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎல்ஐக்கான அமௌண்ட் வந்து நான் வந்து ஒவ்வொரு மாதமும் கட்டிகிட்ருக்கேன் இல்லைங்களா. இதற்கான அமௌண்ட்டும் இந்த மாதிரி நான் வந்து எடுத்துகிட்டு இந்த பிஎல்ஐ புக்லேயே வந்து இந்த மாதிரி வச்சுருவேன். இப்போ இந்த மாதிரி வைக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நான் செலவுகளுக்கு முன்னாடியே இதை எடுத்து வச்சுறதுனால இது வந்து சேமிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து எனக்கு நடந்துகிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் பார்க்குற வியூவர்ஸுமே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி சேமிப்புக்கான அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிறத செலவு பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இந்த ஆர்டி, எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபிலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதுனால நான் பணம் வந்து எடுத்து வைக்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னா நகை சீட்டு, அப்புறம் வந்து டிஜிகோல்டில் வந்து அப்பப்போ நான் வாங்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயினும் அப்பப்போ வாங்கி உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உண்டியல் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து காமிச்சிருக்கேன். அது வந்து எப்போவுமே நான் வந்து எடுத்துகிட்டு வந்த உடனே பணத்தை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்காக மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருவேன். அது வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலுக்கு, பர்த்டேக்கு, தீபாவளிக்கு இப்படியெல்லாம் எப்படியெல்லாம் சேமிக்கிறேன் அப்படிங்கிறதுமே ஆல்ரெடி நான் வந்து பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணுறதுக்காக இப்போ வந்து ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு 4 விதமாக எப்படி சேமிக்கலாம்னு ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டேன். இதையும் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு உண்டியல் வச்சு நான் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணிட்டுருக்கேன். இதுதான் என்னுடைய சேமிப்புகள். இப்போ சேமிப்புகளுக்கான பணம் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸ்க்கான பணத்தை நம்ம வந்து எடுத்து வைக்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வெஜ்ஜு, நான்வெஜ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராசரி, மில்க்கு, பெட்ரோல் இது எல்லாமே நம்ம வந்து என்னென்னலாம் செலவுகள் இருக்கோ அதுக்கெல்லாம் நான் தனித்தனியாக பிரித்து இப்போ வந்து எடுத்து வைக்க போகிறேன். இப்போ இந்த மாத செலவுகளுக்கான பணத்தை எடுத்து வைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கவர் சிஸ்டம் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால இதையே நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா புதுசாக கவர்ஸ் வந்து வாங்கிக்கிறேன். இது வந்து நான் ஒரு 10 இயர்ஸாக இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து இதில் எனக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கிறதுனால தான் இதை ஃபாலோ பண்ணுறேன். இது வரைக்கும் நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறீங்க. பட் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராசரி நம்ம போட்டிருக்கோம். கிராசரிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3000 போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த 3000 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு நான் வந்து போட்டிருக்கேன். இங்கே வந்து வெஜ்ஜுக்கு தனியாக 1200, நான்வெஜ்ஜுக்கு தனியாக 1600 போட்டிருக்கேன். அப்போ வந்து 1200, 600 பார்த்தீங்கன்னா 2800 வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2800 நம்ம வந்து இதுலேருந்து எடுத்து நம்ம வந்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் எல்லா கவர்களையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா அமௌண்ட்டும் வந்து பெட்ரோலு,
அதுக்கப்புறம் வந்து கிராசரி இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாத்துக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி கவரில் வந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாலுக்கு எடுத்து வைக்கல. பாலுக்கு மட்டும் டெய்லி நாங்கள் வந்து கடையில் போய் வாங்குறதுனால இந்த மாதிரி ஒரு போஸ் வச்சு அதில் வந்து வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். பெட்ரோலுக்கு இந்த மாதம் பாலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வெறும் ரூ. 900 தான் போட்டிருக்கேன். பட் நீங்கள் பார்க்குறவங்க கேட்கலாம் ரூ. 900 போதுமானதான்னு. ஒரு நாளைக்கு வந்து ரூ. 30 தான் பால் வாங்குறோம். 30 நாளைக்கு நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா ரூ. 900. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ரூ. 900 எடுத்து வச்சிடலாம். இதுக்குள்ளே தான் வர மாதிரி நாங்கள் வந்து பார்த்துக்குறோம். இந்த மாதம் தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பட் வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியுதாங்கிறத நான் மந்த் எண்டில் கண்டிப்பாக உங்களோட நான் வந்து இதை ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே நம்ம கவரில் வச்சுட்டோம். அடுத்தது நம்ம வந்து கேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கேஸுக்கு மட்டும் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதுலேயே வந்து கேஸ் புக்லேயே வந்து வச்சுருவேன். இந்த மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டர் வந்து போன மாதம் வாங்கினதுனால இந்த மாதம் நான் வந்து புதுசாக எடுத்து வைக்க போகிறேன். ரூ. 600 எடுத்து வைக்கிறேன். நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக ரூ. 500 எடுத்து வச்சாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து கேஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 850 ரூ. 900 தான் வருது. அப்போ ரூ. 400 ரூ. 500 அப்படி எடுத்து வச்சா போதும். பட் நான் வந்து ஒவ்வொரு மாதமும் 600 2 மாதத்துக்கு எடுத்து வச்சேன்னா 1200 கிடச்சிரும். பட் வந்து சிலிண்டர் வாங்கினது போக மீதம் ரூ. 300 இருக்கும் இல்லைங்களா, அந்த ரூ. 300 பார்த்தீங்கன்னா இந்த சேமிப்பு அப்படிங்கிற பாக்ஸில் வந்து நான் சேவ் பண்ணிடுறேன். அதனால் நான் வந்து கூடுதலாக வந்து அமௌண்ட்டை எடுத்து வச்சிடுறேன். இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். இந்த அதர்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது இல்லைங்களா, அந்த கேட்டகரிக்கான பணம் தான் வந்து கையில் இருக்குது. இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பர்ஸில் வந்து வச்சுப்பேன். நம்ம வந்து எங்கேயாவது வெளியில் போகிறோம், ஏதாவது வேறு ஏதாவது தேவைகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து பர்ஸில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து செலவுக்காக எடுத்து வச்சுருக்கிறோம். இதுலேயும் வந்து இன்னொரு பிளானும் வச்சுருக்கேன். அது வந்து கண்டிப்பாக அடுத்த மாதத்தில் இந்த ரூ. 1000 எப்படி வந்து நான் வந்து சேமிப்பாக மாற்றுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.